நார்சிஸ்ட் காம்ப்ளெக்ஸ்னுவாங்க. தன்னைத்தானே கண்ணாடி முன் நின்று ரசித்து கொள்ளக்கூடிய திறத்தன்மையற்ற மனநிலை கொண்ட ஒரு மனிதனிடம் அமெரிக்கா மாட்டிக்கொண்டு விழித்து கொண்டிருக்கிறதுங்க. அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போறான்னு அவருக்கு தெரியலன்னா அமெரிக்கன் மீடியா எழுதுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த யுஎஸ்ஏடுன்றது ஃபேக்சுவலி ராங்னு சொல்லப்பட்டு விட்டது. அது வழக்கம் போல இங்கே இருக்கக்கூடிய தேசபக்தர்கள், அமித் மாளவியா போன்ற அதிதேச பக்தர்கள் இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு விளையாட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஜெலன்ஸ்கியை கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி ஒப்பந்தங்களில் கழுத்து போட வைக்கிற ட்ரம்ப் நாளைக்கு மோடிக்கும் அதே செய்வார் என்பதை இவர்கள் இன்று உணர மறுக்கிறார்கள். அமெரிக்காவின் போர் விமானம் இந்திய மண்ணில் இறங்குகிறது என்பது சுயமரியாதை உள்ள 140 கோடி இந்தியர்களுக்கும் இழைக்கப்படுகிற ஒரு பெரிய அவமானம். நம்முடைய சுயமரியாதையை, தேசபக்தியை சுரண்டி பார்க்கிறது அமெரிக்கா. அது குறித்து ஒரு பாஜக தொண்டனோ ஒரு பாஜக மந்திரியோ தேசபக்தர்கள் RSS காரர்களோ ஒருத்தர் கூட வாய் திறக்கவில்லை. இதுதான் பிஜேபியோட உண்மையான தேசபக்தி. அடிப்படையில் இவர்கள் கோழைகள், ட்ரம்பிடம் மண்டிட்டு கிடக்கக்கூடிய கோழைகள். ஜெலன்ஸ்கி நடப்பது நாளைக்கு மோடிக்கு நடக்கும். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரம் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகை திருமிகு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதுலேருந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு பேசுகிறதே வந்து அதிரடியாக இருந்துக்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு இது வரைக்கும் இப்படிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு நினச்ச அளவுக்கு வந்து நம்ம அந்த கதைகளில் பேசின அரசியலை வந்து அவர் லிஸ்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அமெரிக்காவில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு. அதில் வெளியாட்களை நியமிக்கலாம் அப்படிங்கும்போது கொண்டு எலான் மஸ்க் அதில் போட்டாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் பேசும்போது முதல் திட்டமாக கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து வெளியே போகிறத ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு USAID அப்படின்னு ஒரு ஃபண்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபண்ட்ஸை வந்து எல்லா நாட்டுக்கும் கட் பண்ணுறோம் அப்படின்னு கட் பண்ணாங்க. அதில் $21 மில்லியன் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கவர்மெண்ட்டை வந்து டாப்பிள் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஎஸ்லேருந்து ட்ரம்ப் வாயிலேருந்து வர, காங்கிரஸ் தான் அதை பயன்படுத்துச்சு, தேர்தல் ஆணையம் அது கொடுத்தையாக இருந்துச்சு அப்படின்னு பிஜேபியோட அமித் மால்வியா, உண்மை மட்டுமே பேசக்கூடிய அமித் மால்வியா வந்து கிளப்பி விட்டு இப்போ அது பஞ்சாயத்தாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? வழக்கம் போல் ஹாஃப் ட்ரூத், அரைகுறை உண்மைகளை பேசுவது தான் பிஜேபியோட வாடிக்கை. அது ஆக்சுவலாக ஃபேக்ட் செக் பண்ணி நீங்கள் சொன்னீங்க, எனக்கு பேசும்போது ஃபேக்ட் செக் பண்ணி இந்தியன் எக்ஸ்பிரஸில் தெளிவாக எழுதியிருக்காங்க. அது பங்களாதேஷுக்கு 24 ஜனவரியில் நடந்த பங்களாதேஷ் எலெக்ஷனில் ஓட்டர் டர்ன் அவுட் அதிகரிப்பதற்காக கொடுக்கப்பட்டதை வந்து இந்தியா என்று தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அரைகுறை உண்மைகளை வைத்து ட்ரம்ப் இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார். பதவியேற்று 1 மாத காலம் ஆகிறது சரியாக இன்றுடன். இந்த 1 மாத காலத்தில் அவருடைய பணிகள் குறித்து இன்டர்நேஷ்னல் மீடியாவில் வந்த செய்திகளை நான் பார்த்தேன். இன்று காலையில் எக்கானமிஸ்ட்டில் கூட நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உலகம் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கிறது. உண்மத்தை மதிகொண்ட ஒரு மனிதனிடம் உலகின் சக்தி வாய்ந்த நாடு மாட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த நாடு தான் உலகின் தலையெழுத்தையே தீர்மானிக்கிறது என்பது நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ யதார்த்தம் அதுதான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு 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 நார்சிஸ்ட் காம்ப்ளெக்ஸ்னுவாங்க. தன்னைத்தானே கண்ணாடி முன் நின்று ரசித்து கொள்ளக்கூடிய ஒரு மனநோய் பிடித்த மனிதனிடம் உலகின் நம்பர் 1 ஜனநாயக நாடு, உலகின் சூப்பர் பவர், நம்பர் 1 சூப்பர் பவர் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்குள்ளேயே கோடான கோடி மக்கள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இதிலிருந்து தப்புவதுன்னு. அமெரிக்கா ஜனநாயகம் வந்து சவக்குழியை நோக்கி பயணப்பட ஆரம்பித்திருக்கிறது. ஒவ்வொரு சிஸ்டமாக அமெரிக்காவில் செதஞ்சிக்கிட்டு இருக்குது. இதில் எல்லா நாடுகளையும் ட்ரம்ப் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியும், நெத்தனியாஹு இஸ்ரேலி பிரதமர் போனப்போ காசாவை வந்து நான் வந்து ரிவேராவாக மாற்ற போகிறேன், அங்கே வந்து கிளப்பெல்லாம் வைக்க போகிறேன், டிஸ்கோ கிளப்பு, நீச்சல் கூடலாம் கட்ட போகிறேன்னு. அது நெத்தனியாகவே அதிர்ந்து போயிட்டார். ஏன்னா வந்து நான் ஒரு கிரேட்டர் இஸ்ரேலில் காலி பண்ணிவிட்டு ஒரு அங்கே 22 லட்சம் மக்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் அடித்து துரத்திட்டு ஜோர்டானி, எகிப்துக்கெல்லாம் அனுப்பிட்டு நான் வந்து அதை வந்து கேளிக்கை பூங்காவாக மாற்றப் போகிறேன்னு பேசினார். உலகின் பல நாடுகள் அதை எதிர்த்தன. 50,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 90% கட்டிடங்கள் இடிந்து சிதைபாடுகள்லாம் நிற்குது. கட்டிடங்களோட சிதைபாடுகளை அகற்றுவதற்கான புல்டோசரை கூட அனுமதிக்க மறுக்கிறாங்கன்னு நேற்றையிலிருந்து அங்கே குரல்கள் எழுப்பி கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லேயும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. பிரிக்ஸில் வந்து நீங்கள் டாலருக்கு இணையான கரன்சியை போட்டிங்கன்னா 150% வரி விதிப்பேன்னு மிரட்டி இன்றைக்கி அதை எங்கே அந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் வந்து நிலை குலைந்து போய் கிடைக்கின்றன. இந்த பேக்ரவுண்டில் தான் இந்த $21 மில்லியன் வந்து இன்னொரு நபர் ஜெலன்ஸ்கியை வந்து உக்ரைனை வந்து அப்படியே கை விட்டுட்டார், புட்டின் பக்கம் சேர்ந்துக்கிட்டு. அதில் 2 விஷயம் இருக்குது சார். ஜெலன்ஸ்கியை ஜெர்மனியில் கூப்பிட்டு வச்சு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட சொல்கிறாங்க. ஒப்பந்தத்தை அவர் படித்து கூட பார்க்கல, படிக்கக்கூடாது கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது படித்து பார்த்தா உக்ரைனுடைய ரேர் மினரல்ஸ் எல்லாத்தையும் 50% வந்து அமெரிக்காவுக்கு தரவாக்கணும் அப்படின்ட்டாங்க. இப்போ அவங்க வந்து பயந்து போயிட்டு US ஆர்மி சப்போர்ட் பண்ணாது, யூரோப்பியன் ஆர்மி வாங்க
அப்படின்ட்டு கடைசியில் இப்போ புட்டின் கிட்ட சண்டாகிற நிலைமைக்கு ஜெலன்ஸ்கி போயிருக்காரு. அவ்வளோதான், நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஆகவே அமெரிக்க வல்லூறுகள் உலகின் எல்லா மூலைகளிலும் தங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பித்திருக்கின்றன. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த யுஎஸ்ஏடுன்றது ஃபேக்சுவலி ராங்னு சொல்லப்பட்டு விட்டது. அது வழக்கம் போல் இங்கே இருக்கக்கூடிய தேசபக்தர்கள், அமித் மாளவியா போன்ற அதிதேச பக்தர்கள் இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு விளையாட ஆரம்பித்திருக்கிறார்கள். ட்ரம்ப் ஜெயித்த அன்று நவம்பர் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த அன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் பாஜக தேசபக்தர்கள் கொண்டாடினார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை அவர்களுக்கு ட்ரம்ப் ஆப்பு வைக்கப் போகிறார் என்று. ஜெலன்ஸ்கியை கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி ஒப்பந்தங்களில் கழுத்து போட வைக்கிற ட்ரம்ப் நாளைக்கு மோடிக்கும் அதே செய்வார் என்பதை இவர்கள் இன்று உணர மறுக்கிறார்கள். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 3 பேட்ச் இந்தியர்கள் அங்கிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் திரும்ப அனுப்பப்பட்டார்கள். அவர்களை கைவிலங்குகள் கால்விலங்குகள் போட்டு அனுப்பினதை நம்ம பேசுகிறோம். அது ரொம்ப அவலமானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. அமெரிக்க சட்டங்கள் அதை அனுமதித்தாலும் சர்வதேச சட்டங்களின்படி அது தவறு, நாம் அதை எதிர்க்கிறோம். ஆனால் அதற்கு இணையான இன்னொரு அசிங்கமான அவலமான விஷயம், கேவலமான விஷயம், அவர்கள் அமெரிக்க போர் விமானத்தில் இந்தியாவிற்கு அனுப்பப்படுகிறார்கள். அமெரிக்காவின் போர் விமானம் இந்திய மண்ணில் இறங்குகிறது என்பது சுயமரியாதை உள்ள 140 கோடி இந்தியர்களுக்கும் இழைக்கப்படுகிற ஒரு பெரிய அவமானம். நம்முடைய சுயமரியாதையை, தேசபக்தியை சுரண்டி பார்க்கிறது அமெரிக்கா. அது குறித்து ஒரு பாஜக தொண்டனோ ஒரு பாஜக மந்திரியோ தேசபக்தர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களோ ஒருத்தர் கூட வாய் திறக்கவில்லை. இந்திய மண், பாரத மாதா, விஸ்வ பாரத், விஸ்வகுரு, விக்சித் பாரத், பாரத் மாதா கி ஜெய் கத்துவானுங்கல்ல. ஒருத்தன் கூட அமெரிக்க போர் விமானம் இந்திய மண்ணில் 3 முறை இறங்கி அகதிகள் அல்ல, நம்முடைய இந்தியர்களை, புலம்பெயர்ந்த சட்டவிரோதமாக குடியேறியவர்களை இங்கே வந்து ஆடு மாடுகளை கீழே தள்ளுவது போல தள்ளிவிட்டு போயிருக்கிறது. விலங்குகள் கைவிலங்கு கால்விலங்கு இடுவதை பேசக்கூடியவர்கள் அமெரிக்க போர் விமானம் நம்முடைய மண்ணில் இறங்குவதை பற்றி ஒருத்தர் கூட வாய் திறக்கல. இதுதான் பிஜேபியோட உண்மையான தேசபக்தி. அடிப்படையில் இவர்கள் கோழைகள், ட்ரம்பிடம் மண்டிட்டு கிடக்கக்கூடிய கோழைகள். ஜெலன்ஸ்கிக்கு நடப்பது நாளைக்கு மோடிக்கு நடக்கும். அதில் ஆம் ஆத்மி பஞ்சாப் சிஎம் அவர் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். எல்லா ஸ்டேட்டுடைய பீப்புள்ஸும் இருக்காங்க, குஜராத்தி ஹரியானா பீப்புள் எல்லாமே இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டி ஃப்ளைட்டை கொண்டு வந்து எங்கள் ஊரில் கொண்டு வந்து இறக்கிட்டு ஏதோ பஞ்சாபீஸ் தான் அதிகமாக போன மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்குறீங்க, ஏன் டெல்லியிலையோ மற்ற ஸ்டேட்டில் போய் இறக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு. அது பிஜேபியோட குயுக்தி. அதிகமாக ஏறினவன் குடியேறினவன் குஜராத்திங்க. சர்வதேச அளவிலேயே அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறதுல 5ல் ஒருத்தன் குஜராத்தி. இவங்கெல்லாம் 70 லட்சம் 1 கோடியும் செலவு பண்ணிட்டு போகிறான். இதில் இன்னொரு குடும்பம் நடந்திருக்கு. அது இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் ரிப்போர்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்தாங்கல்ல, 900 பேர் வந்து இறங்கினாங்கல்ல. அவங்க வந்து இறங்கின 2வது நாள் அமலாக்கத்துறை அவர்கள் வீடுகளில் போய் நிற்குது. 70 லட்சம் 1 கோடி குத்தி எப்படி போகணுன்னு. இவர்களுக்கு மனிதாபிமானம்னு ஒன்றுமே கிடையாது. அவன் ஏற்கனவே துன்பப்பட்டு வந்திருக்கான். அவன் பண்ணது தப்பு தான், அதுக்கு தூக்கிலையா போட முடியும் அவனை. அங்கே போய் அமலாக்கத்துறை நிற்குது. இப்போ எந்த அளவுக்கு இவர்கள் கயவர்கள். யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் வந்து நம்முடைய மண்ணில் இறங்குதுன்னா உனக்கு ரத்தம் கொதிக்க வேணாம், உன் போர் விமானத்தை அவன் விடுவானாடா. கொலம்பியா கிட்ட இருக்க அந்த ஒரு துணிச்சல் கூட உங்ககிட்ட இல்லையேங்க. இந்திய விமானங்களை போய் நீ அழைச்சிட்டு வர வேண்டியதானே. இந்தியாவுக்கு விமானம் இல்லையே. கொலம்பியாவுக்கு ஸ்டேட் ஏர்லைன்ஸ். அதில் ஸ்க்ராலில் ஒரு பீஸ் எழுதியிருந்தான். எந்த அளவுக்கு அமெரிக்கர்களோட ஆணவம் இருக்குன்னா, இந்த திரும்ப அனுப்புகிறவங்களை அமெரிக்காவிலேருந்து ஷெட்யூல்டு ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் அனுப்புனாலே $4000 தான் செலவாகுமா. ஆனால் அமெரிக்க போர் விமானத்தில் அவர்களை கொண்டு வரது மூலமாக ஒருத்தனுக்கும் $10,000 செலவாகுதான் அமெரிக்க பணம். இல்லை, $200,000 வருது இல்லை. நீ போனாலும் பரவாயில்ல, எனக்கு என் பணம் போனாலும் பரவாயில்ல, உன்னை இழிவுபடுத்தணும் கொண்டு வந்து இறக்குறான். நீ எதுக்கு வந்து யுஎஸ் ஏர்ஃபோர்ஸை அனுப்புகிறான், தொட்டு பாருன்றான். தைரியம் தான். ஒருத்தர் பேசலைங்க, ஒரு தேசபக்தம் பேசல. ஆர்எஸ்எஸ்லையும் பிஜேபியிலும் இருக்க ஒரு தேசபக்தம் பேசல. இதே சவுதி அரேபியாவிலேருந்து ஈரான்லேருந்து அவன் நாட்டு போர் விமானத்தில் அனுப்பியிருந்தா நேரம் குதிச்சிருப்பாங்கல்ல. பாகிஸ்தான்லேருந்து அனுப்புனா குதிச்சிருப்பாங்கல்ல. 3 முறை அமெரிக்க போர் விமானம் இந்திய மண்ணில் வந்து இறங்கியிருக்கு. எவ்வளவு தூரம் இவர்கள் வெட்கங்கட்டவர்கள். இவருடைய தேசபக்தி என்பது எந்த அளவு போலியானது, இவர்கள் எவ்வளவு பெரிய கோழைகள் என்பதற்கு இதுவே சரியான உதாரணம். 1991 முதல் வளைகுடா போர், ஃபர்ஸ்ட் கல்ஃப் வார், அந்த பீரியடில் நவம்பர் 90லேருந்து 91 மார்ச் வரைக்கும் சந்திரசேகர் கவர்மெண்ட், மார்ச் 7 91 காங்கிரஸ் ஆதரவை வாபஸ் வாங்குது. எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுறாங்க. மே மாதம் எலெக்ஷன், ராஜீவ்காந்தி கொல்லப்படுறான். அப்புறம் நரசிம்மராவ் வர, அது வரலாறு. அந்த 4 மாத காலத்தில் ஜனவரி 91 தான் ஃபஸ்ட்டு வளைகுடா யுத்தம். அப்போ ஈராக் விமானங்களுக்கு அமெரிக்க போர் விமானங்களுக்கு ஈராக் சண்டையில் எரிபொருள் நிரப்புறதுக்கு இந்தியாவில் சில காலம் அனுமதி கொடுக்கப்பட்டது. அப்போ மிகப்பெரிய அளவில் அதற்கு எதிராக எதிர்ப்பு கிளம்பியது. ராஜீவ்காந்தி எதிர்கட்சி தலைவர்,
காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ இன்னும் பல கட்சிகள் சேர்ந்து அதில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. 2வது வளைகுடா இப்போது 2003 பிப்ரவரி மார்ச் நடக்கும்போது அமெரிக்க விமானங்களுக்கு இந்தியாவில் வந்து இப்போது எரிபொருள் நிரப்ப அனுமதி வேணும்னு கேட்டப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட்டு உறுதியாக மறுத்துது. அப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்த்து போராட்டங்களை நடத்தினாங்க. அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் இந்த ஏபி பரதன் வாஜ்பாயை சந்தித்து பேசினப்ப நீங்கள் இதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ, நீங்கள் தான் போராட்டமே நடத்தலையா அப்படின்னப்போ, இல்லை நான் போராட்டம் நடத்தணும், என் காதில் கேட்கலையேன்னாராம் வாஜ்பாய். அதாவது என்ன சொன்னாராம், நீங்கள் இன்னும் நிறையா நடத்துங்க போராட்டங்கள், அப்போ தான் நான் அங்கே அமெரிக்கா கிட்ட பேச முடியும். ஆனால் இன்னைக்கு வெக்கங்கட்டு அமெரிக்கா, யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாட்டோட இறையாண்மை எவ்வளோ பெரிய தேசம், அமெரிக்கா மாதிரி 4 மடங்கு மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசம், அவன் போர் விமானம் நம்ம மண்ணில் எப்படிங்க இறங்கலாம்? சர்வசாதாரணமாக அதை பிஜேபி அனுமதிக்குது, அதை கடந்து போகிறாங்க. செயினில் கட்டினது பிரச்சனைங்க, அது பிரச்சனைங்க. அதை விட அசிங்கம் என்ன கேட்டிங்கன்னா, அவன் போர் விமானம் இங்கே கொண்டு வந்து இறங்குறது. நம்ம விமானத்தை அவன் நாட்டில் அவன் அனுமதிப்பானான். ஆகவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெலன்ஸ்கிக்கு நடக்கிறது சத்தியமாக மோடிக்கு நடக்கும். கழுத்தில் கத்தி வைத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வைப்பார்கள். அதான் நடக்க போகுது, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இதில் இன்னொரு விஷயம் வந்து, அந்த சட்டம் கரப்ஷன் சட்டத்தை வந்து நிறுத்தி வச்சிருக்காரு, அது வந்து மோடி தான் வந்து செஞ்சுட்டாரு, பார்த்தீங்களா மோடி சாதிச்சிட்டாரு, அதானிக்கு எதிரான கேஸை வந்து நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு இங்கே புலகாகிதம் அடைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த கேப்பில் எஸ்சிசி வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் அணுகியிருக்கு. அதானிக்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும், கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி கொடுங்க, நோட்டீஸ் சர்வ் பண்ண முடியல, அவரை வந்து விசாரணைக்கு கூப்பிடுங்க அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் மோடியால் அதான் பண்ண முடியல. அதான் இப்போ என்ன சொல்கிறாங்க, ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டில் பண்ண முடியாதுன்றாங்க. ட்ரம்ப் வந்து அப்படியே அதை பண்ணாலும் ஃப்யூச்சருக்கு தான் பண்ண முடியுமே தவிர பேக் டேட் போட்டு பண்ண முடியாதாங்க. அதில் கிளாரிட்டி இல்லை. ஆனால் அதில் வந்து கிளாரிட்டி இல்லை. பட் அதுவும் வந்து அகைன் இவங்களுக்கு அது ஒரு செட்பேக் தான். ஏன்னா இவங்க போயிட்டு வந்தோன்னு என்ன நினச்சாங்க, பார்த்தியா மோடி வந்து ராஜதந்திர ரீதியாக ட்ரம்ப்கிட்ட பேசி அதானியை காப்பாற்றிட்டாருனாரு. ஒன்றும் காப்பாற்றலை. ட்ரம்ப் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு ட்ரம்ப்புக்கே தெரியாது. ஒட்டுமொத்த அமெரிக்காவே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கு. ஏன்னா வந்து ஒரு விதமான உண்மத்த நிலை பிடித்த மென்டல் ஸ்டெபிலிட்டின்வாங்க, ஒரு மனிதனிடம், மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதனை தெளிவாக சொல்லலாம், ஸ்திரத்தன்மையற்ற மனநிலை கொண்ட ஒரு மனிதனிடம் அமெரிக்கா மாட்டிக்கொண்டு விழித்து கொண்டிருக்கிறதுங்க. அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போறான்னு அவருக்கு தெரியலன்னா அமெரிக்கன் மீடியா எழுதுதுங்க. அமெரிக்கன் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எழுதுது. அடுத்து என்ன செய்ய போறான்னு யாருக்குமே தெரியலன்னு தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கான் எல்லாம். இதில் இன்னொன்று வந்து, மோடியை வந்து உலகமே ஏந்து பாராட்டுது, உலகமே ஏற்றுக்குது அப்படின்னாங்க. மோடி 2 நாள் விசிட் அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காரு. மற்ற வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாத்தையும் வந்து வாசல் வரைக்கும் வந்து வரவேற்ற ட்ரம்ப் வந்து மோடிக்கு வரவேற்கல, அவங்களுடைய அசிஸ்டண்ட்டை தான் அனுப்புகிறாரு. இன்னொன்று அஃபிஷியல் மீட்டிங் இருக்குது, ஒரு நேஷ்னல் பிரைம் மினிஸ்டர் உட்காந்துருக்காரு, கூட வந்து கான்சுலேட்ஸ் அஃபிஷியல்ஸ் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் மஸ்க் ஃபேமிலியிலேருந்து மஸ்க் பிள்ளைங்களை பார்த்துக்கிற ஆயமா வரைக்கும் கூப்பிட்டு உட்கார வச்சு அதுவும் கூட சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருந்தார் ட்ரம்ப்பு. ஸோ இந்த லெவலில் தான் அவர் இந்தியாவை ட்ரீட் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது தெளிவாக தெரியுதுங்க, எல்லா விஷயமுமே தெளிவாக. இது இன்னும் எக்ஸ்ட்ரீமான ஒரு பாதிப்பு இந்தியா கொடுக்கும்ல? கண்டிப்பாக கொடுக்கும், வரும் நாட்களில் கொடுக்குங்க. அதை தான் திரும்பவும் சொல்கிறேன், மறுபடியும் வலியுறுத்துறேன். ஜெலன்ஸ்கிக்கு நடந்தது மோடிக்கு நடக்கும். தனிப்பட்ட ஜெலன்ஸ்கி அல்ல உக்ரைன், தனிப்பட்ட மோடி அல்ல இந்தியா. ஜெலன்ஸ்கி நடந்தது மோடிக்கும் நடக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதில் இன்னொரு விஷயம் வந்து, அந்த ஓட்டர்ஸ் ஸ்டாண்டர்டுக்கான 21 மில்லியன் பணம் வந்து பங்களாதேஷ் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அஃபிஷியலாக பங்களாதேஷே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த நபர் யார் அப்படின்னா லியூபின் மோசம் அப்படிங்கிற அவர் தான் வந்து போட்டிருக்காரு. அவரே அவரோட ட்வீட்டில் போட்டிருக்காரு. இதில் இன்னொரு கான்ட்ராடிக்டரி ஃபேக்டர் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் வந்து எங்கள் ஆட்சியை கவிழ்க்க சதி பண்ணுச்சு, பைடன் கூட வந்து இது பண்ணாங்க, ஜோரஸ் பண்ணிங்கலாம் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் டேட்டாஸ் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த யூஎஸ்ஐட் ஃபண்ட்ஸ் கூடயோ அந்த அமைப்பு கூடயோ அதிகமாக அசோசியேட் ஆகிட்டு இருக்குது. பிஜேபியுடைய முன்னாள் அமைச்சர்களாகவும் பிஜேபியை சேர்ந்த ஆட்களும் தான் இருக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமக்கள் அவர்கள். பொய் தாங்க ஆர்எஸ்எஸோட மூலவேர், ஃபாசிசத்தோட மூலவேர் பொய். பொய் தான். அந்த பொய்யை வச்சு தான் அந்த ஊடகத்தை கையில் வைத்து கொண்டு பொய் 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 நாசி கேம்பெயின் தெரியும் இல்லையா, கோயபல்ஸ் திரும்ப 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 பொய் சொல்கிறது. அங்கே ஒரு கோயபல்ஸ், இங்கே ஊர் பூரா கோயபல்ஸ். பச்சையாக ஒரு எலக்டட் கவர்மெண்ட்டை காங்கிரஸ் கவுக்க பார்த்தது, ஜார்ஜ் சோரோஸ் கவுக்க பார்த்தார். ஏன்டா துட்டு வாங்கினது நீங்கடா. இப்போ இதுக்கு வந்து தேசபக்தர்கள் பதிலே சொல்ல மாட்டாங்க. அதுவும் வந்து எப்படின்னா, ஆட்சியில் இருக்கும்போது வாங்கியிருந்தா கூட பவர்ல மோடி கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடி 2011 மீட் பண்ணி வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு கேட்டால் ஸ்மிருதி இரானி என்ன பதில் சொல்லுவாங்க? இப்போ கவர்மெண்ட்டில் இல்லை, அதனால கேட்காதீங்க. அதுதான் இது வந்து
தெரிந்து கொள்ளட்டும். இவர்கள் மீடியாவை கையில் வச்சுட்டு எல்லா ஆட்டத்தையும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்ப்போட வருகை ஒரு விதத்தில் நல்லது. மோடி மற்றும் பாஜக RSSன் முகமூடி மேலும் மேலும் கிழிந்து இந்தியாவில் தொங்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே சார், என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். இதுவரை எங்களோட இணைந்து கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.